குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம லென்ஸ் படிச்சோம் இல்லையா, ஒளியியல் பண்ற லென்ஸ் படிச்சோம். அந்த லென்ஸை வந்து அறிவியல் உபகரணங்கள்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு 3 எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன். ஏற்கனவே அதில் இருக்கிறது வந்து நமக்கு வெவ்வேறு பாடங்களையே உதவும். ஆனா ஒளியியல் பாடத்துல லென்ஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உபகரணங்கள் இது. சரியா? இதுல வந்து நான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வச்சிருக்கேன். என்னது? எளிய தொலைநோக்கி. தொலைநோக்கி இல்லை, நுண்ணோக்கி. எளிய நுண்ணோக்கி வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி வச்சிருக்கேன். கவனி, கூட்டு நுண்ணோக்கி வச்சிருக்கேன். சரியா? அடுத்து வந்து இன்னொன்று வச்சிருக்கேன். இது என்னது? டெலஸ்கோப், தொலைநோக்கி. ஓகே, இந்த தொலைநோக்கி 2 லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று பொருள் அருகு லென்ஸ், இன்னொன்று வந்து கண்ணருகு லென்ஸ். ஆனா அதை பயன்படுத்துறது வந்து வெவ்வேறு விதமா பயன்படுத்துறதுனால நமக்கு ஒண்ணு வந்து சின்ன பொருளை பெருசாக்கி மாட்டோம், இன்னொன்று வந்து தூரத்தில் இருக்க பொருளை கிட்டத்தில் மாட்டோம். சரியா? ஒவ்வொருத்தரவா அது பாரு.